ஐஎஃப்எஸ் ஸ்கேம். வேலூர்ல இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் அந்த ஒரு ஸ்கேம் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய சேனலுக்கு பேசினாங்க, நம்ம அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆரம்பத்துல பேசும்போது என்ன சொன்னாங்க, நீ வியூஸ்க்காக பேசுற, தேவையில்லாம உங்க சேனலை வளர்க்கறதுக்காக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த மாதிரியான வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த சேர்ந்தவன், என்னுடைய பின்புலம் என்னன்றது எல்லாருக்குமே என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க என் சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் அப்போல இருந்தே நான் அதை நான் உங்ககிட்ட நிரூபிக்கணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் இறங்கல. பட் ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடமை ஐஎஃப்எஸ்ஸை பற்றி, ஏன்னா என் ஊரை சேர்ந்த விஷயம், என்னை சுற்றி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இந்த பதிவு முக்கியமாக நான் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, சில கால்ஸ் இந்த மாதம் நிறைய வந்தது. ஐஎஃப்எஸ் அப்டேட் பற்றி போடுங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பாசிட்டிவா கிடைக்குமா. எல்லாருமே என்கிட்ட கேட்க அல்டிமேட்டான ஒரு கொஸ்டின், அதாவது ஏதாவது ஒரு 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 வாய்ப்பு இருக்கா காசு திரும்ப வர்றதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்ட இருந்தும் காமனா என்கிட்ட வர்ற ஒரு கேள்வியா இருக்கு. உண்மையிலேயே இதுல எப்படி நடந்தா 100% உங்களுடைய காசு திரும்ப கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் இந்த வீடியோட கடைசியில நான் சொல்லதான் போறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்களுடைய பையனுக்கு ஒரு 31 வயசு இருக்கும். அவங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர், அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 3 வருஷமா இந்த ஐஎஃப்எஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்திருக்காப்ல. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. அவர் சம்பாரிச்சது, அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிருந்தது, அதை எல்லாத்தையும் ஐஎஃப்எஸ்ல போட்டு முதலீடு பண்ணி ஏமாறது மட்டும் இல்லாம, அதற்கு பிறகு அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் இதுல சேர்த்து விட்டு, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சேர்த்து விட்டு அதுல கமிஷன்ஸையும் யூஸ் பண்ணி இதுல ஏமாந்துருக்காரு. ஆமா, அவரும் ஏமாந்துருக்காரு. அவர் ஒரு சின்ன ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஒரு 50-60 பேர்கிட்ட காசு போட்டிருக்காங்க. அது பல லட்சங்களை தாண்டி கோடிகளுக்கு போயிருக்கு. அவங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய இருக்கிற மொத்தத்தையும் வித்து கடனை மட்டும் கூட அடைக்க முடியல. இதுல என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை விட மோசமான நிலைமையெல்லாம் நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர் மன உளைச்சல்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்களா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த அம்மா சொன்னது என்னன்னா, 31 வயசு ஆகுது அந்த பையனுக்கு, இன்னும் கல்யாணம் கூட பண்ண முடியல. இந்த பிரச்சனையில சிக்கிட்டு 2 வருஷமா இப்போ வரும் சொல்லி கடன்காரங்களுக்கும் காசு போட்டவங்களுக்கும், எங்களை நம்பி போட்டவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்றதுக்கே எங்களால மாறலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வருத்தத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னொருத்தருடைய கஷ்டத்தை கேட்கும் போது கொஞ்சமாவது அவங்களுக்கு குறையும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதையும் நான் முழுசா கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தற்கொலை பண்ணிக்கலாம் குடும்பத்தோட அப்படின்ற ஒரு மனநிலையில இப்ப இருக்கோம். ஆனா உங்க வீடியோ பார்த்தேன், நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கிறேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா காசு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கிட்ட என்னால இப்படி நடந்தா அப்படி நடக்கும், இப்படிலாம் என்னால சுத்தி வச்சு சொல்லவும் முடியல. அவங்க கிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொன்னேன், கண்டிப்பா நீங்க நம்பிக்கை விட்டுறாதீங்கம்மா. போன காசோ இல்ல நீங்க இதுக்கப்புறம் சம்பாதிக்கிற போற காசோ எதுவா இருந்தாலும் நீங்க இருந்தா மட்டும்தான் முடியும். உங்க பையனுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும். நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இதுவும் ஒரு அனுபவமா நினைச்சுக்கிட்டு கடந்து போக பாருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வித்து கடனை அடைச்சிட்டு உங்ககிட்ட உங்க மூலமா போட்டவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எனக்கு மேல இருக்கிறவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நீங்க வேணா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க இன்னும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கம்மி. பட் ஆனா வாய்ப்பு அது மட்டும்தான் ஒரே ஒரு வாய்ப்பா இருக்கு. ரெண்டாவது விஷயம் அவங்க கிட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா, இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. இதான் நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலயும் சொன்னேன். இந்த ஐஎஃப்எஸ்ல பணம் வர்றதுக்கான கொஞ்சம் ஒரு சாத்தியக்கூறு ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர் மாவட்டத்துல ஒருத்தர் H. வினோத்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம் எடுத்தவர். ஏன்னா மறுபடியும் முதல்ல இருந்து சதுரங்க வேட்டை, இந்த ஆசையை தூண்டணும், பேராசை இது பண்ணணும் அப்படின்லாம் பேச போறேன்னா அது இல்லை. இனி H. வினோத் வேலூருக்கும் அவருடைய சொந்த ஊருன்ற மாதிரி H. வினோத்துக்கும் சதுரங்க வேட்டைக்கும் எப்படி லிங்க் இருக்கோ, அதே மாதிரி H. வினோத்துக்கும் இந்த ஒரு ஸ்கேமுக்குமே நல்ல ஒரு ரேப்போ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா
அவரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு நான் சொல்ல வரல. பட் ஆனா இந்த பத்தின விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இது பத்தியான ஒரு படங்களை தான் அவர் தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாரு நான் பாக்குறேன். ஏன்னா துணிவுன்னு சொல்லி அஜித் அவர்கள் நடித்த படத்துல வந்து இந்த ஐஎஃப்எஸ் பத்தின நிறைய ரிலேட்டடான இன்ஃபோஸ் வந்து அதுல வச்சிருந்தார். அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, பேக் ஒர்க் பண்றவருக்கு நம்மள எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நிறைய இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அது உள்ள வச்சிருக்காரு. ஸோ அது எத்தனை பேர் நீங்க வந்து ரீகால் அதை வந்து ரெகனைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஐஎஃப்எஸ் தான் வந்து எனக்கு டக்குன்னு ரிலேட் ஆச்சு. நான் அது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த படத்தை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னா, அதுல ஒரு சீன் ஒன்று வரும் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ராகேஷன் சீன் மாதிரி வரும் அஜித்துக்கு. என்னன்னா ஒரு பேங்க்ல மக்கள் வந்து டெபாசிட் பண்ண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல டெபாசிட் பண்ண ஒரு பணம், அந்த பணம் திவால் ஆயிட்டதா சொல்லி அந்த பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆகி மூடுது. ஆனா அந்த பணம் எங்கேயும் போல அவங்களே வந்து அவங்களுக்குள்ளாரவே ஒரு ரொட்டேஷன் பண்ணி அவங்களுக்குள்ளாரவே அதை மக்கள்கிட்ட லாஸ் ஆன மாதிரி காட்டி அதை வந்து திருடின ஒரு விஷயம்தான். அதுல வந்து ஒரு 25,000 கோடி வந்து மக்கள் பணத்தை வந்து இவங்க கொள்ளடிச்ச மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மையிலே இங்க ஒரு 80,000 கோடி கிட்ட இவங்க கிட்ட ஐஎஃப்எஸ் வந்து மோசடி பண்ணி இருக்கிறதா பல செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம். அது 40,000 கோடின்னு வந்திருக்கு செய்தி, 80,000 கோடின்னு வந்திருக்கு, 50,000 கோடி வந்திருக்கு, எவ்வளோன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ இதுல இந்த சீன் ஏன் கொண்டு வரேன்னா, அந்த இன்ட்ராகேஷன்ல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பேங்கோடைய சேர்மன் அவரை கூப்பிட்டு அஜித் விசாரிப்பார். அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஓனர் வந்து ஹர்ஷாவுக்கு தான் இது தெரியும் அப்படின்னு. அது ஹர்ஷாவோ ஏதோ ஒரு பேரு. அவரை வந்து தூக்கிட்டு வந்து ஒன்னா உட்கார வச்சு ஒரே இடத்துல இன்ட்ராகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவோம். அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து வேற ஒரு கம்பெனில முதலீடு பண்ணா அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. உடனே என்ன பண்ணா அந்த கம்பெனி ஓனர் அவரை வந்து தூக்கிட்டு வருவாங்க. 3 பேரையும் உட்கார வச்சு இன்ட்ராகேட் பண்ணா அவங்களுக்குள்ளாரவே கொஞ்சம் கேம் விளையாடி அவன் ஏமாத்துறதாவும் அவனை இவன் ஏமாத்துறதாவும் ஒருத்தர் மாத்தி மக்களை ஏமாத்தி ஒரு பணத்தை எடுத்து அதை அவனுக்குள்ளாரவே ஒருத்தன் ஏமாத்தி சுருட்டி வச்சிருந்திருக்கான். யாரும் அந்த சேர்பர்சன். இதுதான் அந்த படத்துல வர அந்த சாராம்சம், அந்த ஒரு சீன்ல வர சாராம்சம். ஸோ இது இங்க ஏன் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நம்ம அதே மாதிரி எடுத்துக்கோம். அந்த சேர்மன் மாதிரி இருக்கிறவங்க தான் இங்க லீடர்ஸ். அந்த 2ஆவதா ஒரு ஆள் இன்ட்ராகேட் வருவாங்கல்ல, அவன் தான் வந்து அந்த செகண்ட் லெவல்ல, சாரி அந்த சேர்மன் லெவல்ல இருக்கிறவங்க இந்த எம்டிஸ், யார் இந்த எல்என்எஸ் பிரதர்ஸ், ஃப்ராட் பிரதர்ஸ் அவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க லீடர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறவங்க இந்த சப் லீடர்ஸ் ஏஜென்சி இவங்களாம் இருக்காங்களா இவங்க 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கையை காட்டுவாங்க. எப்போ அப்படின்னா இவங்க எல்லாருமே கைது ஆனாங்க அப்படின்னா. இப்போ உதாரணத்துக்கு சொல்றது மாதிரி எல்என்எஸ் அவங்க பிரதர்ஸும் கைதாயிடுறாங்க. இந்த அதுக்கு கீழே இந்த மின்மினி சரவணன், குப்புராஜ், ஜெகன், இந்த மாதிரி செகண்ட் லெவல் லீடர்ஸும் கைதாயிடுறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஏஜென்ட்ஸும் கைதாயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாருமே கைதாயிட்டாங்க அப்படின்னா எல்லாரையும் இன்ட்ராகேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா இவன் அவன் மேல சொல்லுவான், அவன் அவன் மேல சொல்லுவான். இது எப்படி வளர்க்குது இப்போ, அப்படி ஏன் இவ்வளவு பெருசா வளருது அப்படின்னா, லீடர்ஸ் இல்ல, சிலர் கைதானாங்க, கைதானவங்கள்ல சிலர் ஜாமீன் வாங்கி தலைமறைவாயிட்டாங்க, சிலர் இன்னும் ஜெயில இருக்காங்க, சிலர் எல்லாம் கைதே ஆகல தலைமறைவாகவே இருக்காங்க. ஓனர்ஸ் அவங்களும் கைதே ஆகல தலைமறைவா இருக்காங்க. இந்த ஏஜென்சி சப் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் கொஞ்சம் பேர் அங்க இங்கும் சுத்திட்டு இருக்காங்க, அவங்களே சிலர் கைதாகிறாங்க. இவங்க எல்லாருமே கைதானா மட்டும்தான் எது உண்மைன்றது தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, இன்ட்ராகேட் பண்ணும்போது சப்போஸ் எம்டிஸ் வந்து இல்லைங்க நான் வந்து ஆரம்பத்துல இருந்து நான் வந்து இவங்க கிட்ட காசு வாங்கவே இல்லை, என்கிட்ட போட்டதா சொல்லி இவங்களே ஆட்டையை போட்டாங்க சொல்லி லீடர்ஸை கை கட்டினா லீடர்ஸை இன்ட்ராகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லீடர்ஸும் கைதாகிருக்காங்க, விசாரணை வலயத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்டயும் விசாரிப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட விசாரிக்கணும், இல்லைங்க எனக்கே இவ்வளவுதான் வந்தது, அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி அவங்க சப் லீடர்ஸையும் ஏஜென்சியும் வந்து சொல்லுவாங்க. அவங்களும் விசாரணை வலயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா இவங்க வாக்குமூலம் கொடுத்தாதான். ஸோ இவங்களையும் ஒன்னா வச்சு விசாரிக்கும் போதுதான் உண்மையிலேயே மக்கள் கிட்ட இருந்து காசு சப் லீடர்ஸ்க்கு எவ்வளவு போயிருக்கு, லீடர்ஸ்க்கு எவ்வளவு போயிருக்கு, எம்டிக்கு எவ்வளவு போயிருக்கு, மொத்தமா ஐஎஃப்எஸ்ல எங்கெங்க எது தேங்கி நிக்குதுன்றது தெரியும். இப்ப எம்டி கிட்ட மொத்தமா போய் லாக் ஆயிடுச்சா, இல்ல அதுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட பாதி லாக் ஆயிடுச்சா, இல்ல அதுக்கு கீழே இருக்கவங்க கிட்டே மொத்தம் லாக் ஆயிடுச்சான்றது எந்த டீட்டெயிலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா கைதானா மட்டும்தான் இந்த வழக்குல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுவும் விசாரணை நடக்கும் பட்சத்துல, அந்த விசாரணை நேர்மையா நடக்கும் பட்சத்துல. இவ்வளவு ஒரு இடியாப்ப சிக்கல்ல தான் இந்த ஒரு ஐஎஃப்எஸ் வழக்கு அப்படின்றது போயிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இன்னைக்கு தேதி 14 நவம்பர் 2024.
6ஆம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது. வழக்கம் போல 20ஆம் தேதிக்கு அந்த ஹியரிங்கை தள்ளி போட்டிருக்காங்க. அகைன் அதே 2 பேர் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மற்றவங்கள கைது பண்ண சொல்லி ஒரு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. இவங்க வழக்கு நடத்துறவங்களும் சரி, இந்த வழக்கை விசாரிக்கிறவங்களும் சரி, ஓயாம இவங்க நேரா வந்து வாய்தா வாங்கிட்டு போறது மட்டும் இவங்களுடைய ரொட்டீன் டியூட்டியா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த கேஸ் அது. இவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒன் அண்ட் ஒன்லி கேஸ் கிடையாது, ஒன் ஆஃப் த கேஸ். அதனால வந்து 100ல் 101 சொல்லி இதை தூக்கி போட்டு கடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு ரொம்ப துரிதப்படுத்தணும், இதுல விசாரிச்சு மக்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் ரோட்ல இறங்கி ஒன்னும் பெருசா போராடணும். இன்னைக்கு எப்படி மருத்துவர் ஒருத்தரை வந்து கத்தியில குத்திட்டாங்கன்னு மருத்துவர்கள் எல்லாம் இறங்கி போராடுறாங்களா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் யோசிக்க போகுது. அந்த மாதிரி எல்லாருமே இறங்கி மாநில அரசு ஸ்தம்பிக்கிற மாதிரியோ மத்திய அரசு திரும்பி பார்க்குற மாதிரியோ ஒரு போராட்டம் நடத்துனீங்க அப்படின்னா இந்த வழக்கு ஏதோ ஐயோ போராட்டம்லாம் நடத்துறாங்க, அரசு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும், விசாரணை வளையத்தை கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்க, விசாரணை இந்த தின்னுட்டு தூங்குற அதிகாரிகள்லாம் எழுந்து கொஞ்சம் தூக்கத்தை கழிச்சுன்னு வேலை செய்வாங்க அப்படின்றத கொஞ்சமா முயற்சி செய்வாங்க. நீங்க இப்படியே வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம போராட்டத்துக்கும் இறங்காம உக்காந்து ஏதாவது ஒரு குரூப்லயோ இல்ல மெசேஜஸ்லயோ இல்ல போன்லயோ வந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை. நான் சொன்ன இவ்வளவு கதைகளும் நீங்க இதெல்லாம் செஞ்சு போராடி இந்த வழக்குல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப பொறுமையா டீட்டெயில்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கணும்னாலும் பரவாயில்ல, இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.